நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானேடா. அஸ்வினி, என்னங்க ப்ராஜெக்ட்ல அவ்வளவு இன்கம்ப்ளீட்டா இருக்கு? சார் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் சார். இல்லங்க, எல்லாமே அரைகுறையா இருக்குங்க. சரி, எப்போ கொடுப்பீங்க? திஸ் வீக்கெண்ட் சார், ஃபார் ஷூர். எங்க 2 டேஸ்ல கிளையன்ட்ல கொடுக்கணுங்க இந்த ப்ராஜெக்ட்டை. நீங்க வீக்கெண்ட்னு சொல்றீங்க. உங்க டீம் அந்த ரோஹித் செல்வலா இருப்பாங்க, என்ன பண்ணிருக்கானுங்க? சார் அவங்க டே அண்ட் நைட் ப்ராஜெக்ட்டை புஷ் பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க. இங்க பாருங்க, 48 ஹவர்ஸ் டைம் உங்களுக்கு. அதுல முடிச்சு கொடுக்குறீங்க. ஆள் ஒரு வீடியோ போட்டிருக்காடா. மது மது இங்க பாரு, அவ கண்ணை மட்டும் பாரு, 1000 கதை பேசுது. சாமி, அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். பொண்ணு எவ்வளோ கியூட்டா இருக்கா பாத்தியா மச்சான்? டான்ஸ் ஆடுவா பாரு, எப்பா. ஏய், அதெல்லாம் விட அவ வாய்ஸை கேட்டாலே மனசு மெல்ட் ஆயிடுது மச்சான். ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று வச்சுக்கிட்டா, இல்லை இல்லை லவ்னு ஒன்று பண்ணுனா, கல்யாணம்னு ஒன்று பண்ணுனா, இந்த மாதிரி பொண்ணை பண்ணும் மச்சான். இந்த மாதிரி பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு வேணா நினைச்சுக்கோ, ஆனா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண நீ செத்த. இவ சரியான துரோகி. துரோகியா? ஏன்னா கூட படிச்ச பொண்ணு மாதிரி பேசுறான் பாரு. ஏ, கூட படிச்ச மாதிரி இல்ல, கூட தான் படிச்சேன். 2 வருஷம் திக் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. அஸ்னி அஸ்னி ப்ளீஸ், அஸ்னி இல்ல அஸ்னி, அஸ்னி ப்ளீஸ் 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 அஸ்னி ப்ளீஸ் அஸ்னி ப்ளீஸ். இப்போ உனக்கு என்னதான் வேணும்? இவ்வளோ நாளில் எஸ் எ ஃப்ரெண்டாக நான் உன்ட்ட ஏதாவது கேட்டிருப்பேனா? அவளை மட்டும் இன்ட்ரோ கூட. டேய், இப்போ நாங்களே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுடா. அது மட்டும் இல்லாமல் உனக்கு அவள் வேணாம். டேய் மச்சான், இங்கே பாரு மதுரா. டேய் மது, இப்போதானே இங்கே பார்த்தேன், அதுக்குள்ளே காணோம். டேய், அவ சென்னைடா, அவளுக்கு இங்க என்ன வேலை இருக்க போகுது? இங்கே பார்த்த அஸ்னி ஆனா நானே போய் ஆர்டர் கொடுத்துக்கிறேன். என்னடா ஆச்சு? இப்படி யாருக்காவது நடக்குமா? இங்க பாரு, நானும் மதுவும் 3 டைம் பார்த்து ட்ரெஸ் பண்ணிருக்கோம்டா. ரஷ்மி, அந்த மதுவும் துரோகின்னு சொன்னீங்க, அது அவ என்ன பண்ணலான்னு கேட்பாங்க. எனக்கு ஒருத்த மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, நீ அதுல இன்வால்வ் ஆகாதன்னா ஆகக்கூடாது. நீ என் ஃப்ரெண்டுனா உனக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணாம்? உனக்கு அறிவு வேண்டாம்? அப்ப நீ என் ஃப்ரெண்ட்ஷிப்பை வேல்யூ பண்ணல. இப்போ நீ பண்ற இந்த விஷயம் உனக்கு இன்ஸ்டன்ட்டா சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஆனா பெர்மனண்டா நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ள பாதிப்பை உண்டாக்கும். தெரிஞ்சிருச்சாடா? என்னடா பண்ண போற? அப்புறம் இது இக்னோர் பண்றது, ட்ரெஸ்ஸோட ஊர் சுற்றுலா கிடைச்சோம், யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா? ஏய் அஸ்வினி இவ்வளோ சொல்றாடா, தெரிஞ்ச பெரிய பிரச்சனையே. நியூ டு சிபிஇ, நீடு கம்பெனி டு ரோம் வரவுன்னு போட்டிருக்கான். ஒரு 3 நாள் தான், கிளம்பி போயிடுவாடா. நம்ம அஸ்வினி தெரியாம பார்த்துக்கலாம். சரி, ட்ரெஸ் ஆயிடுச்சுடா. ஐயோ, அவ்வளோ லைக் போட்டிருக்கான். ஐயோ, தேங்க்ஸ் டு ஹேப்பன். அவ ஏதோ ஒரு பிராண்ட் ஷூட்டுக்காக தான் கோயம்புத்தூர் வந்திருக்காளாமா. ஊர்ல யாரையுமே தெரியாதுன்னு கம்பெனியன் தேடி தான் என் ப்ரொஃபைல பார்த்தாலாமா. உங்க வீடியோஸ் எல்லாம் சூப்பரா இருக்கீங்க, நீங்களும் செம்ம அழகா இருக்கீங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவ அப்புறம் என்ன, காலையில 3 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்த மச்சான். உனக்கு இன்னொன்னு தெரியுமா? இன்னைக்கு மீட் பண்றதுக்காக கஃபே வர சொல்லியிருக்கா. டேய் நம்புடா, இன்னைக்கு நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் கூட டேட் போறேன். அப்புறம் இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு லீவு, வர முடியாது. ஸோ எல்லாத்தையும் சொல்லிடு. ஐயோ, எங்கடா வர்றா? நல்ல வேலை நீ கிளம்பிட்டியோன்னு நினைச்சேன். வண்டி சர்வீஸ் கொடுத்துருக்கேன், போகும்போது அப்படியே எடுத்துட்டு போயிடலாம். ஏய்,
நான் இன்னைக்கு ஆஃபீஸ் வரல. எனக்கே உடம்பு சரியில்லை. காய்ச்சல் வர மாதிரி டயர்டாக இருக்கு. தலையெல்லாம் சுற்றுது, உடம்பெல்லாம் வலிக்குது அஸ்வினி. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல். ஏய் இல்லை, உனக்கே சர்வீஸு ஆஃபீஸுன்னு நிறையா வேலை இருக்கும். நீ பாரு, நான் பார்த்துக்கிறேன். லூசாடா நீ? இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு எப்படி நீ தனியாக போவ? தள்ளு, நானே ஓட்டுறேன். ஏய், நானே ஓட்டுறேன், சமாளிச்சுக்கிறேன். உட்கார். இருந்து எப்படி தப்பிக்கிறது? 2 மணி நேரமா? ஆஹா. ஏன் இப்ப ஆனா என்ன? 2 மணி நேரமோ 2 நாளோ நீ முழுசா ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு போறோம். டேய், நீ சொன்னது உண்மைதான். மது கோயம்புத்தூர் தான் வந்திருக்கா. கஃபேல கொண்டு ஸ்டோரியா போட்டுட்டு இருக்கா. ரோஹித், இட்ஸ் ஓகே, யூ டேக் கேர். எல்லாம் சரியான அப்புறம் கூட நம்ம மீட் பண்ணிக்கலாம். ஓகே? என்னடா மூஞ்சியெல்லாம் பல்லா இருக்கு? மதுவா? இல்ல மது ரீல்ஸான்னு கேட்டேன். இப்போ பரவாயில்லைங்க. காலையில் தான் சுச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிடுச்சு. சரி, இட்ஸ் ஓகேங்க, சரியாயிடும், டோன்ட் வரி. ஆக்சுவலாக நாளைக்கு காலையில் ஒரு பிராண்ட் ஃபோட்டோ ஷூட் இருக்கு. அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே வெளியே போகலாமா? போகலாங்க. அப்புறம் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். என் ப்ரொஃபைல் எதுக்கு லைக் பண்ணீங்க? என்னங்க கேள்வி இது? உங்கள் எல்லா ரீல்ஸ்க்கும் லைக் போட்டிருக்கேன், ப்ரொஃபைலை லைக் பண்ண மாட்டேனா? எல்லா ரீல்ஸுமா? இருங்க, நான் செக் பண்ணி பார்க்குறேன். என்னங்க எல்லாமே லைக் பண்ணிருக்கீங்க? நான் பொதுவாக ரீல்ஸ் அவ்வளோ பார்க்க மாட்டேங்க. ஆனால் உங்கள் ரீல்ஸை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் ரீல்ஸை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கேன். சும்மா தானே சொல்றீங்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஓகே, போலாமா? ஆனால் எங்கே போகிறது? நான் எதுவும் சொல்ல, நீங்களே கூட்டிட்டு போங்க பாப்போம். சந்திப்பின் போதே விட்டு வந்தேனே உந்தன் பின்னானும் பின்னால வட்டம் போட்டேனே தப்பா போனது உள்கடி காரம் கட்டி போட்டு ஏக்கம் தந்தாய் கொண்டே நீ உள்ளுக்குள்ள ஏதோ செய்தாய் பெண்ணே மெதுவாய் சிரிப்பதில்லே மதி மயங்கி மல்லாடுற குட்டி குடியே மிட்டி குடியே தலை சுத்தியே நடக்கிறனே. மது, ஒரு நிமிஷம் வந்துடுறேன்.
ஹர்ஷினி, ஹாய் டி. இன்னும் சாவலையா? யாருங்க அது? உங்கள் ஃபேனா? ஃபேன்லாம் இல்லைங்க, ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக நாங்கள் காலேஜ் ஒட்டுக்கா படித்தோம், என் பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. ஆனால் அவள் லவ் பண்ண விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதுங்க, மறைச்சிட்டா. எனக்கு ஒருத்த மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, நீ அதுல இன்வால்வ் ஆகாதன்னா ஆகக்கூடாது. நீ என் ஃப்ரெண்டுனா உனக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணாம்? உனக்கு அறிவு வேண்டாம்? டெய்லி என்கிட்ட வந்து அவன் இப்படின்னு புகழ்ந்து பேசுவாங்க. லவ் பண்ணுறனால தான் அவள் புகழ்ந்து பேசுகிறான்னு எனக்கு தெரியாமல் அவன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சு. ஆனால் என் பக்கத்தில் இருக்க நியாயத்தை அவள் கேட்கவே இல்லைங்க. காலேஜ் சேர்ந்த புதுசில் எனக்கு சீனியர்ஸ் டீச்சர்ஸ் கிட்டலாம் பேச அவ்வளோ பயம். அவள் தான் எனக்காக போய் பேசுவா. சரி, உங்க டீம் அந்த ரோஹித் செல்வலா இருப்பாள் என்ன பண்ணிருக்கானுங்க? சார் அவங்களும் டே அண்ட் நைட் ப்ராஜெக்ட்டை புஷ் பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க. உண்மைதாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காக எவ்வளோ எக்ஸ்டெண்ட் வரைக்கும் வேணாலும் போவான். இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக எவ்வளோ தூரம் வரைக்கும் போவாங்கன்னு தெரியுதுன்னு சொல்ல வந்தேன். ரோஹித், நான் இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தேன் தெரியுமா? நான் யார்கிட்டயுமே இவ்வளோ ஷார்ட் டைமில் ஓப்பன் அப் ஆனதே இல்லை. தேங்க்ஸ். ஏய், இதுக்கு தேங்க்ஸ்லாம். சரி, ஓகே, பை. டே, இன்னைக்கு நான் மதுவை பார்த்தேன்டா கொடிஷியால. ஏதோ அவ பக்கம் தப்பே இல்லாத மாதிரி என்கிட்ட நார்மலா பேசுறா. ஒருவேளை அவன் பக்கம் ஏதாவது நியாயம் இருக்கலாம்ல? எப்படி அவளை கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்னு சொல்கிறேன்? நீ என்ன அவகிட்ட பேசி பழகின மாதிரி பேசிட்டு இருக்க? நான் அப்படி கூப்பிட்றேன். நானும் மதுவும் துடிச்ச கிரவுண்டில் கொண்டுக்கிறோம். திடீர்னு பார்த்தா ஹஸ்பி வந்துட்டாரா, பூச்சி மாதிரி போட்டுருச்சு. போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி அவட்ட மறைக்கிற கில்ட்டாக தான்டா இருக்கு. சமயத்தை உண்மையை சொல்லி புரிய வைக்கிறேன். இங்கே பாரு, மது இந்த ஸ்டோரி வேற போட்டு வச்சிருக்கா, மென்ஷன் வேற பண்ணியிருக்கா. ஐயோ, என்னடா இது? மது ஸ்டோர்ல நீ எப்படி? இந்த ஆப் அண்ட் டேட்டிங் ஆப்ல இன்னைக்கு ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இவ கூட தான் சேர்ந்து சுத்தி இருக்க. அப்படி இல்லை. அவ எனக்கு என்ன பண்ணிருக்கான்னு சொல்லியும் நீ அவ கூட சுத்திட்டு இருக்க. நீ அவ சைடுக்கு நான் எத்தையும் கேட்டா மட்டும் தான் உனக்கு புரியும். புரிஞ்சு. தேங்க்ஸ். டேய், பானிபுரி கொடுத்துட்டு பாருசனே. இது என்னமா டிசைனு? உங்களை வச்சுட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல. என்னடா இன்னைக்கு காலேஜ் மட்டம் போட்டீங்க போல? அதை விடுக்கா, நம்ம இன்ஃப்ளூயன்சர் மது இருக்காங்கல்ல, அவங்க லைவ்ல நம்ம அண்ணன் வராரு. என்னென்ன? நம்ம ரோஹித் அண்ணா. ரோஹிதா? ஹாய் கியூரிஸ், நான் உங்க மது. இது என்னோட ஃப்ரெண்ட் ரோஹித். இது ஒரு அப்பாலஜிஸ்க்கான லைவ். எங்க ஃப்ரெண்டு ஹர்ஷினி கிட்ட இந்த லைவ்ல நாங்க 2 பேரும் சாரி கேட்க போறோம். இந்த சாரியை நீங்க தான் எப்படியாவது ஹர்ஷினி கொண்டு போய் சேர்க்கணும், இல்லையா? எக்ஸாக்ட்லி. We are so கிரிஞ்சா. யாரையா நீ? என்னையா பேசுற? கிரிஞ்சு. இதெல்லாம் கண்டுக்காத, நம்ம சொல்ல வேண்டியதுதான் சொல்லிட்டு போயிடலாம். டோமர் பை. டேய், யாரா டோமர் பையா? இது என்ன டோமர்? உங்க ஒப்பன் டோமர், உங்க அண்ணன் டோமர். அது இல்ல தான் மாதிரி டோமர் பையெல்லாம் போட்டுட்டாங்க. யாரும் சொல்லல. டேய் இந்த ஏரியா மாடி. நாங்க இந்த லைவ் முடிச்சுக்கிறோம். Thank you. அண்ணன் எதுக்கு உங்ககிட்ட சாரி கேட்கணும்? நல்ல
எல்லாம் உன்னாலதான். அன்னைக்கே நான் சாரி சொன்னப்ப சரின்னு சொல்லுங்கன்னா இந்நேரம் நான் டோமர் பையன் ட்ரெண்டாக இருப்பேனா? போகிறோம் வரவெல்லாம் யாரா அந்த டோமர் பையன், இவன் தான் அந்த டோமர் பையன், ஏன் போட்டோ போடுறானுங்க? இவ்வளோ ப்ரோ ப்ரோ நீங்க தானே ப்ரோ? ப்ரோ அந்த டோமர் பையன் நீங்க தானே ப்ரோ? ப்ரோ 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 பெரிய ஃபேன் ப்ரோ 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 ஒரே ஒரு செல்ஃபி ப்ரோ 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 ப்ளீஸ் ப்ரோ 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 ஒரே ஒரு வாட்டி டோமர் பையன் சொல்லுங்க ப்ரோ 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 ப்ளீஸ் ப்ரோ 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 சொல்லுங்க ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ 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 சொல்லுங்க ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஒடா டோமர் பையன் ப்ரோ சூப்பர் ப்ரோ 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 பாஸ் ப்ரோ ப்ரோ சூப்பர் ப்ரோ. சரி ப்ரோ பாருங்க ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ பை ப்ரோ ப்ரோ நம்ம டோமர் பையன் ப்ரோ நீங்க. சரி ப்ரோ வர ப்ரோ. எல்லாம் உங்களால வந்தது. ரியல் லைஃபோ சில கதைகள் செகண்ட் சான்ஸ்க்கு வருது. சோ இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட செகண்ட் சான்ஸை கண்டுபிடிங்க.